ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட 2 கரங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேத வசனம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. வேத வசனம் தான் நம்மை வழி நடத்துகிறது. வேத வசனம் தான் நம்மை உயர்த்துகிறது. இந்த வேத வசனங்கள் வலது கை இடது கை அளவுக்கு மிகவும் பெரிதான ஆசீர்வாதத்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மனிதர்களுடைய கரத்தை நாம் உற்று நோக்குகிறோம். அவர்கள் ஏதாகிலும் நமக்கு உதவி செய்வார்களா என்று ஒரு மனிதனை நோக்கி இன்றைக்கு அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் அநேக செல்வங்களையும் அநேக கனத்தையும் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. அதை தான் இந்த வேத வசனத்தில் வலது கையில் தீர்க்காயுஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு தீர்க்காயுசை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக மனிதர்கள் அந்த தீர்க்காயுஸ் இல்லாதபடிக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தை ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் கரங்களில் எடுக்கும்போது, அதை வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது, அதன்படி நடக்கும்போது அந்த மனிதனுக்கு தேவன் தீர்க்காயுசை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் அதை தியானிக்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கும்போது மெய்யாகவே உங்களுடைய ஆசீர்வாதம் மனிதர்களுடைய கரத்தில் அல்ல, வேத வசனம் என்கிற வேதம் என்கிற வலதுகை இடதுகை அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கரங்கள் இருக்கிறதோ அதே போல தேவன் அவருடைய வார்த்தை என்கிற இந்த கரங்கள், இடதுகை வலதுகை போன்ற இந்த கரத்திலிருந்து, இந்த வேதத்திலிருந்து நமக்கு தீர்க்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். மனிதனுக்கு 2 கரங்கள், அந்த கரங்களை நோக்கி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்கிற இந்த கரத்தை, வலது கை இடது கை, இந்த கரங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்குகிறவர்களாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருங்கள். மனிதனுடைய கரத்தை ஒருபோதும் நீங்கள் எதிர்பார்க்காதிருங்கள். தேவனுடைய கரத்தை, வலதுகை இடதுகை என்கிற இந்த கரங்களை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை உங்களுடைய கரங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் தீர்க்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் உங்களுடைய கரங்களிலே தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதம் எங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை அநேகருடைய மனிதனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மிகவும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது வலதுகரத்தில் இருக்கிற இடதுகரத்தில் இருக்கிற அந்த தீர்க்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் பெற்று ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு இந்த வார்த்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை நேசித்து வாசித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.